உங்களை நான் அடிச்சிருக்கேனா உங்கள? நான் உங்களெல்லாம் அடிப்பேனா? சரி, அப்போ இன்னொரு விஷயம், அந்த மிஸ்ஸு எந்த இடத்துல நின்னாங்க, யார் யார் பார்த்தீங்க அதை சொல்லு. எந்த இடத்துல நின்னாங்க? என் பணத்தை கையில் வச்சுருந்தாங்க. ஓகே, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்க. சரி, நீ பார்த்தியாடா? நீ பார்க்கல. ஆனால் அவங்களெல்லாம் எப்படி அடிப்பாங்க, திட்டுவாங்க? என்னென்ன கேட்டால் ஒருத்த பேட் வேர்ட்ஸ் பேசுனாங்க. ஒன்று என்ன கேட்டாங்க? அவங்க மட்டும் செத்துப்போன்னு சொன்னாங்களா? ஒன்று என்ன? யார் எந்த டீச்சர் திட்டினாங்க? பேர் சொல்கிறீங்க? கௌசல்யா மிஸ்ஸு. எந்த மிஸ்ஸு? பணத்தை எடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்க. ஓகே, என் பிள்ளைங்க படிக்கிறாங்க சார். ஒரு 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க சார் இந்த ஸ்கூலில். பொங்கராயன் ஸ்கூல், கடலூர் மாவட்டம் சார். நல்லா படித்தாங்க. 1லேருந்து 3rd வரைக்கும் நல்லா படித்தாங்க. 4th போனாலும் பயப்படுதுங்க. 4வது மிஸ் அடிப்பாங்க, போவாங்க, பயப்படுறாங்க. இன்னைக்கு தான் நடந்ததுன்னா ஜெயநிமலா டீச்சர் கௌசல்யா மிஸ் அடிக்க வந்துட்டாங்க, கன்னத்தில் அடிக்க வந்துட்டாங்க. அதை நான் பார்த்தேன் சார். ஆனால் அது கேட்க போனாக்கா, நீ யாரு கேட்கறது போறது, நீ எது கேட்கறன்னு திட்டுறாங்க. ஒரு டீச்சரே அவங்க கேட்கறாங்கன்னா அப்போ பேரண்ட் என்ன கேட்பாங்க? பிள்ளைங்களை எப்படி மிரட்டுவாங்க சொல்லுங்க? பிள்ளைங்க எல்லாம் பயப்படுதுங்க. பசங்க சாப்பிட்டு வழியா கை கழுவ போக மாட்டாங்க, சுத்தின்னு போறாங்க. கேட்டா மிஸ் போக கூட சொல்லிட்டாங்க, 1வது 3வது படிக்கிற டீச்சரை பேசக்கூட சொல்றாங்க அவங்க ஜெயநிமலா டீச்சர். எங்களுக்கு பசங்க இன்னைக்கு அடிச்ச உடனே கௌசல்யா மிஸ் போயிட்டாங்க, நான் போறேன் சொல்லிட்டு. இந்த பசங்களாம் அழுதுன்னு நாங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டாங்க. பேரண்ட் பார்த்தாக்கா அவங்க மேல இருக்க மிஸ்ஸை கூட்டாங்க, வெளில வரமாட்டாங்க. நாங்க கூட்டு பேசுறதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணலான்னு காவல்துறை அதிகாரி நாங்க ரோட்டுக்கு போய் ஸ்ட்ரைக் பண்ண போனாக்கா, அதிகாரிங்க நாங்க ஸ்கூல்ல பேசுறோம், நீங்க போங்க, கலைஞ்சு போங்க சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ல பேசினாங்க. நாங்க நாங்க என்ன கோரிக்கை கொடுக்கறோம்னா, ஜெயநிமலா டீச்சர் இந்த ஸ்கூலை விட்டு பணியிட மாட்டேங்க சொல்லி கேக்குறாங்க. கௌசல்யா மிஸ் வந்த பிறகுதான் நல்லா இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுறாங்க, நல்லா படிக்கிறாங்க. இவங்களே தொடர்ச்சியா இருக்கணும்னு இவங்களுக்கு சொல்லின்னு இருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஜெயநிமலா மிஸ் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துனே இருக்கிறாங்க. நல்லா பசங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்க. நல்லா படிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. என் பொண்ணு அங்க படிக்கிறாங்க 4th. எல்லாமே டல்லா இருக்கிறான், மக்கா இருக்கிறான், எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா சொல்லி தர மாட்டாங்க. அதான் கம்ப்ளைண்ட். அவங்க சரியா சொல்லி தர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் இங்க ஊர்ல கேட்டு பாருங்க, அவங்க வந்த பிறகுதான் எல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுறாங்க. பசங்க போனதுல இருந்து இங்கிலீஷே பேசுறது இல்ல, பிஹேவியரே மாறி போச்சு. அது என்னதான் பிரச்சனைன்னே எனக்கு புரியவே இல்லை. எங்க ஊர்ல இந்த ஸ்கூல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா இவங்க பிரச்சனையெல்லாம் பசங்க ரொம்ப தொந்தரவு அடைகிறாங்க. மரியாதை தேடுறாரு, எங்களுக்கு பேச தெரியல. அவங்கள மாத்தி பேசுறது, இவங்க மாத்தி பேசுறது, அப்படி இருக்குது. இங்க சரியா ஒழுக்கத்துல இல்ல பசங்க, ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுதுங்க. அது யாரு சொல்லி தராங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா நல்லா இருந்த பசங்களை வீணாக்குறது டீச்சர்ன்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது. அவங்க ஒழுக்கத்துக்கும் இவங்க சொல்லி தரத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. எங்களுக்கு பசங்களோட படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். இவங்க டீச்சர் யார் வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் இருக்கலாம், எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.